மரபு அரிசி ரகங்கள்லையும் சிறுதானியங்கள்லையும் நிறைய தின்பண்டங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இது கருப்பு உணியில் செய்யப்பட்ட முறுக்கு. நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பண்ணுறவங்க கிட்டத்தட்ட ஒரு 3-4 கமெண்ட் அப்படி வந்திருக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, இயற்கைன்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் எல்லாமே நெகிழியில் பயன்படுத்தியிருக்கீங்க, பிளாஸ்டிக்கில் பேக் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு. இந்த முறுக்கு சுடப்பட்டு நம்ம எவர் சில்வர் பாத்திரத்தில் வைக்கிறோம். எவர் சில்வர் பாத்திரத்தில் அதை சுட்டி எடுத்துகிட்டு வர்ற வரைக்கும் ஒரு 1/2 மணி நேரம் அதில் இருக்கும். அதுக்கப்புறமா கொண்டு வந்து பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி கவரில் கட்டி வச்சிடறோம். இதுக்கு பிறகு கஸ்டமருக்கு கொடுக்கறதுமே நம்ம பிளாஸ்டிக் கவரில் தான் பேக் பண்ணுறோம். ஏன் இப்படி கட்டி வைக்கிறோம்னா, இதுக்கு மேலே அது இருந்துச்சுன்னா போக 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 அதில் ஈரப்பதம் ஏறி அது பதுத்து போயிடும், நமத்து போயிடும். இப்போது கஸ்டமருக்கு அனுப்பும் போதும் நம்ம வெவ்வேறு முறைகளை யோசித்து பார்த்தோம். அதாவது அந்த ப்ரௌன் கவர் வரும். ப்ரௌன் கவரில் வெவ்வேறு விதமான கவர்கள் வருது. உள்ளுக்குள்ளே வந்து பிளாஸ்டிக் கோட்டிங் இருக்கும், அலுமினியம் கோட்டிங் இருக்கும். இது எதுவும் இல்லாமல் முழுசாகவே மறுசுழற்சிக்கு பயன்படக்கூடிய ரீசைக்கிளபிள் அந்த கவரை பயன்படுத்தணும். அதில் என்ன சிக்கல் வந்துச்சு அப்படின்னா, அந்த பொருட்களை பேக் பண்ணி 2வது நாள் முழுக்க நமத்து போயிடுது, சாப்பிடவே முடியாது. அப்படி சூழல் வருது. நம்ம வெவ்வேறு பேக்கிங் மெட்டீரியலை நம்ம சோதனை பண்ணிட்டோம். அது எதுவுமே நமக்கு ஒத்து வரல. அப்படிங்கிற சூழல்னால தான் பேக்கிங் அப்படிங்கும்போது ஒன்றே கண்ணாடி டப்பாவில் போட வேண்டியிருக்குது. இப்போ கண்ணாடிங்கிறது எவ்வளோ விலை போகுது, கண்ணாடி பாட்டிலெல்லாம் என்ன விலை, அதுக்குள்ளே எத்தனை முறுக்கு வைக்க முடியும், அப்போது வாடிக்கையாளருக்கு வந்து சேரும்போது என்ன விலைக்கு வந்து சேரும், இதெல்லாம் நமக்கு புரியும். வேறு எந்த வாய்ப்பும் இல்லை. வேறு பாத்திரத்துலேயோ அல்லது வேறு எந்த மெட்டீரியலில் வச்சாலும் அது நமத்து போயிடும். அதனால பிளாஸ்டிக் கவர்ஸில் மட்டும்தான் நம்மளால் பேக் பண்ண முடியுது. அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஏதாவது மாற்று தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். ஏற்கனவே நிறைய மாற்று நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்கள் சொல்கிற மாற்றையும் கொஞ்சம் யோசித்து நாங்கள் பார்க்குறோம், கவனத்தில் எடுத்துக்கிறோம். நல்லது, நன்றி.